அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜலா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அருமையான அற்புதமான ஒரு வைகாசி மாச பலன்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் என்ன? இன்றைய உலகில் நல்ல கவனிய, இன்றைய உலகில் ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிட பலன்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நாங்களும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தோம். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து 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 அழுத்து போய் வெந்து நொந்து போய் எதுவுமே எங்களுக்கு திருப்தியாக நடக்கலை, சரியாக நடக்கலை அப்படின்ற வேதனையை சொல்கிறீங்க. எப்போ ஜாதகத்தை கொடுக்கும்போதே எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் நடக்கலை, வேதனைப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஜாதகத்தை கொடுக்கும்போது அந்த வேதனையை சொல்கிறீங்க. இப்போ அவர் போய் பார்த்து நடக்கலை, இவரை போய் பார்த்து நடக்கலை, கடைசியில் இவரையும் பார்த்து என்னையும் பார்த்து நடக்கலை அப்படின்ற வேதனை வரவே கூடாது. அதாவது என்ன பொறுத்தளவு எந்த ஒரு காரியத்திற்காக நீங்க ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இது நடக்கும்னு நடக்கும், நடக்காதுன்னு நடக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இந்த நடக்காத ஒரு காரியத்தை உதாரணமா ரொம்ப ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கு ரொம்ப தாய் தப்பன ஆர்வப்பட்ட பையன் எப்படியாவது அரசாங்க வேலையில சேர்க்கணும் அப்படின்னு வர்றாங்க வச்சுங்க. உண்மையில அந்த பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தா தான் நானும் சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? நடக்கும்னு நடக்கணும், நடக்காத ஒண்ணு நடக்கும் சொல்லி உங்களையும் ஏமாத்தி எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. இதுதான் உள்ளதை சொல்லி நல்லதை செய் என்று உலகம் உன்னை வணங்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய், உலகம் உன்னை வணங்கும். கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது உங்க குடும்பத்திலோ உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்தா கண்டிப்பாக ஊர் உலகத்துக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். அவரை போய் பார்த்தா அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதா இருக்கட்டும். இப்ப ஜாதகத்தை கொடுக்கும் போது அவரை போய் பார்த்தா சரியாகுமா, இவரை போய் பார்த்து சரியாகுமா அப்படின்னு அலைஞ்சு திரிச்சு பார்த்து கடைசியில் இவரையும் பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனையே வரக்கூடாது. திரும்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்ல கவனிக்க, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம், இந்த சித்தர் ஜோதிடத்தின் மூலம் சித்திரவாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள், ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஜோதிட சாஸ்திரம். புரியுதுங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பெரும்பாலும் என்ன பிரச்சனைகளுக்கு ஜாதகத்தை கையில தூக்கிட்டு வரீங்க? பையன் நல்ல படிக்கணும், பையன் நல்ல படிக்கணும், இந்த படிப்பு படிச்சா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல வேலை எப்ப கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா, பிள்ளைகளுடைய கல்யாணம் எப்ப முடியும், அதே போல ஒரு குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், புருஷன் நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவங்க நல்லபடியா நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும். அதே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு, புத்திர பாக்கியம், வீடு வாசல் கட்டுறது, சொத்து பிரச்சனை, பூரி சொத்து பிரச்சனைகள் எப்ப முடியும், இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொருமா அலைஞ்சிரிஞ்சு வேதனைப்பட்டு சரி இவரையாவது பார்ப்போமே நமக்கு நல்ல நடக்குமான்னு இப்படி இங்கேயும் என்னத்த சொன்னார் அப்படின்ற வேதனையை வந்துடக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கணுங்களோ என்ன பார்த்து நடக்கலை சரியாகலன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில தூக்க கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அது அதே நேரம் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், ஒரு ஜாதகத்துல சில கடுமையான தோஷங்கள் இருந்தால் தடைப்பட நடக்காத காரியம். ஒரு அரசாங்க வேலைக்கோ, ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கோ, ஒரு ஏதோ உத்தியோகத்துக்கோ
என்னங்க ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது அவன் பையனுக்கு, 6 மாதத்தில் கூட நல்ல வேலை இருக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியதுக்கு அவனுக்கு எதாவது தோஷம் இருக்கா, இல்லை அடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடிய மாட்டேங்குது, திருமண தோஷங்கள் என்ன இருக்கு, அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு, அந்த புத்திர தோஷத்திற்கான காரணம் என்ன, புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சரியான நிவர்த்தி, சரியான தோஷ பரிகார நிவர்த்தி. அதாவது ஒரு உடல் நல்ல பசிச்சாதாங்க சாப்பிட முடியும். அதே போல கிரக பசிகள், கிரகங்கள் அந்த தோஷத்திற்கான ஒரு பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள பசியோடு இருக்க வேண்டும். அந்த சரியான நிவர்த்தி பண்ணணும். அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன சம்பந்தப்படாத ஒரு பரிகாரத்தை பண்ணி அந்த பரிகாரம் பண்ணோம், இந்த பரிகாரம் பண்ண கல்யாணம் முடியல அப்படின்ற வேதனைகள் நிறைய இருக்கு. தவறான தோஷ பரிகாரங்கள் கூறும். எந்த ஒரு காரியம் நடப்பதில்லை. அங்கே போய் போச்சுன்னாங்க, காலாசிரி போச்சுன்னாங்க, திருமணம் ஜெயி போச்சுன்னாங்க, திருச்செந்தூர் போச்சுன்னாங்க, இப்படிலாம் போய் எதுவுமே நடக்கலைன்ற வேதனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த வேதனைங்க வரக்கூடாது. எதையுமே சரியான நிவர்த்தி, சரியான காலத்தில் சரியான, அதாவது கிரகங்களுடைய சக்தி, அந்த பரிகாரத்துக்குரிய சரியான சக்தி உங்க ஜாதகத்தில் நடக்கும் போது மட்டும்தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்பதான் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளு, அந்த கிரகங்கள் ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்து அந்த திருமண காரியம், புத்திர பாக்கியம், அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக திரும்ப சொல்றேன், எந்த காரியம் திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் கொண்டு உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வைகாசி மாச பலன்கள் தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். வைகாசி மாசம் இயல்பாக சிறப்பு, அந்த வைகாசி மாசம் சிறப்பான ஒரு சுபயோகமான, ரொம்ப அதிர்ஷ்ட யோகமான, சிறந்த யோகமான, ஒரு நல்ல யோகங்களை தரக்கூடிய சிறந்த மாதமாக அமைய போகிறது. அதற்கான வழக்கத்தை தரப்போறேன். அதற்கு முன்னாடி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்க பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைகள் இங்கே சரியா, என்னென்ன நல்லது நடக்கும், அதற்கான சின்ன விளக்கம், அதை நல்ல கவனி. இப்ப இந்த வைகாசி மாச கிரக அமைப்புகள் வைகாசி 1 முதல் வைகாசி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 14/5/2024 முதல் 14/6/2024 வரை. இப்ப வைகாசி மாச கிரக அமைப்புகள்ல யாருக்கு பார்க்க போறோம்? தனுசு ராசிக்கு. இப்ப தனுசுக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, 5ஆம் இடத்தில் புதன் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சூரியன் குரு, அதே நேரம் 8ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் கேது. இதுதான் தனுசு ராசிக்கு வைகாசி மாசம் கிரக ஆரம்ப அமைப்புகள். இந்த அமைப்புகள் வலிமை பெறுகின்ற ஒரு சிறந்த காலம். 5 சிறந்த வலிமை பெறும் 5 சிறப்பு யோகங்களை பற்றி பார்க்க போறோம். முதல் வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை 5 யோகம். இது நான் சொல்லக்கூடிய ராசி பலன் இல்லை, ராசி கட்ட பலன் இல்லை, அம்ச கட்ட பலன். சரியா கடிச்சு அம்ச பலன்களாக இறைவனுடைய தராசு தட்டுன்னு சொல்லக்கூடிய அம்ச பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ராசி கடத்தை பார்க்காதீங்க, சரிங்களா? ஆக வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலம். 6ஆம் இடத்தில் தனுசு, அதாவது தனுசுக்கு 6ஆம் இடத்தில் தொழில் வளம் முன்னேற்றம், தொழில் வளம் முன்னேற்றம், தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடியது, வேலை வாய்ப்பு வருமானம் பெறக்கூடியது என்று சொல்லக்கூடிய. அதே நேரம் லாபாதிபதி, தனுசுக்கு லாபாதிபதியும் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். இந்த மாதம் நிறைய பேருக்கு 6ஆம் இடத்துலயே நிறைய தொழில் வளங்கள் பெறக்கூடிய இடத்துல ஆட்சி பெறுகின்ற கிரகங்கள் நிறைய உட்கார்ந்துருக்கு. அதுல தனுசுக்கு ஒண்ணு. தனுசுக்கு மிகப்பெரிய தொழில் யோகங்கள் ஏற்படக்கூடிய அறிவான காலங்கள். இதற்குரிய ஆங்கில தேதி 20/5/2024 முதல் 13/6/2024 வரை. சரி, அடுத்து 2வது யோகத்தை பத்தி பார்ப்போம். வைகாசி 11 முதல் வைகாசி 27 வரை. அதாவது தனுசுக்கு 7-10க்குரிய தொழிலை, தொழில் வியாபாரத்துக்குரிய புதன், தொழில் வியாபாரத்துக்குரியவன், கூட்டு தொழிலுக்குரியவன், வெளிநாட்டின் மூலம் வருமானம் தரக்கூடியவன், மனைவி மூல யோகத்தை தரக்கூடியவன். அப்படிப்பட்ட புதன், செய்கிற தொழில் வியாபாரத்துக்குரிய புதன் என்று சொல்லக்கூடியவன் வலிமை பெறுகின்ற காலம். அப்படிப்பட்ட வைகாசி 11 முதல் வைகாசி 27 அந்த இடத்துல ஏற்கனவே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார்.
குரு அங்க இருக்காரு. அந்த இடத்துல புதன் உட்காரும் போது தொழில் வளம், வருமானம், முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். இது 2வது யோகம். அடுத்து 3வது 13 நல்ல கவனிங்க. 3வது யோகம் வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை குரு ஆட்சி வருகின்ற காலம். அதாவது தனுசு ராசிக்கு அதிபதியும் தனுசுக்கு 4ஆம் மீன ராசிக்கு அதிபதியும் மீனத்திலே ஆட்சி வருகின்ற காலம். தனுசு ராசிக்கு அதிபதியும் தனுசு ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசிக்கு அதிபதி மீனத்தில் ஆட்சி வருகின்ற அம்ச பலன். நீங்க பாட்டு குழப்பமாயிடாதீங்க. என்னங்க ராக குரு ரிஷபத்தில் இருக்காரு, நீங்க மீனத்தில் இருக்க அம்ச பலன். மீனத்தில் ஆட்சி வருகின்ற காலம். அப்ப இடம், வீடு, தொழில், வருமானம், பதவி, அரசாங்க பதவி இதெல்லாம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் பெறுகின்ற அருமையான காலங்கள். இது 3வது யோகம். இதற்குரிய ஆங்கில தேதி 29/5/2024 முதல் 12/6/2024 வரை. இது 3வது யோகம். அடுத்து 4வது யோகம். அதாவது தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சி பெறுகின்ற பூமிகாரகன் செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற காலம். பூமிகாரன் செவ்வாய் வைகாசி 18 முதல் வைகாசி 32 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 31/5/2024 முதல் 14/6/2024 வரை. ஆக இந்த நாட்களில் செவ்வாய் பூர்வ புண்ணிய தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி வருகின்றது. ஆக பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பதவி உயர்வு முன்னேற்றம் பெறக்கூடிய இருந்தாலும், செய்கிற தொழில் புதிய முதலீடு செஞ்ச தொழில் முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள், புதிய தொழில் உருவாகி முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள், அரசாங்க பதவிகளுக்கு பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள், பூர்வீக சொத்துக்கள் சிறந்த யோகங்களை பெறக்கூடிய காலங்கள், உயர்ந்த கார் யோகங்கள், பதவி யோகங்கள் என்று அத்தனை யோகங்களை பெறக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் அமையும். இது 4வது யோகம். அடுத்து 5வது இறுதியான யோகம். 5 யோகத்தில் கடைசியில் 5. அதாவது திரும்ப தனுசுக்கு 7, 10 அதாவது செய்கிற வியாபாரம், தொழில், வருமானம், மனைவி மூலம் யோகம், சொத்துக்கள் யோகம், வெளிநாட்டு யோகம் என்று பெறக்கூடிய வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு பொருள் வச்சு தொழில் பண்ணாலும் சரி, இல்லை வெளிநாட்டுக்கு போய் தொழில் பண்ணாலும் சரி, அப்படிப்பட்ட வெளிநாட்டுக்கு போய் வேலை வாய்ப்பை பெறக்கூடிய நிலை இருந்தாலும் அந்த தொழிலில் அந்த வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக அப்படிப்பட்ட அமைப்புகள் வைகாசி 27 முதல் வைகாசி 32 வரை. புதன் ஆட்சி புரிகின்ற காலம் 7ஆம் இடத்தில். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு ஒப்பந்தம், திருமண யோகம், செய்கிற வியாபாரம் விருத்தி, கூட்டு தொழில் சிறக்கிறது. இதெல்லாம் சிறந்த யோகமாக இருக்கக்கூடிய காலங்கள் 9/6/2024 முதல் 14/6/2024 வரை. அப்ப இதெல்லாம் 5 சிறப்பு யோகங்கள். இந்த காலம் ரொம்ப தொழில் வியாபாரம்லாம் பெருகக்கூடிய காலங்கள். சரிங்களா? ஆக இந்த காலங்கள் 5 சிறப்பு யோகங்களை பற்றி பார்த்துட்டோம். வைகாசி மாதம் ரொம்ப சிறப்பாகவே தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக, அதாவது தன்னலம் கருதாது பணி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்வு தரக்கூடிய ஒரு நல்ல காலங்கள் உறுதியாக அமையும். அதில் எந்த எல்லளவும் மாற்றமே கிடையாது. அப்படி ஏதாவது நடக்கல, நான் சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக நடக்கல, உங்கள் பிறந்த ஜாதகம் சரியில்லை. அதைத்தான் திரும்ப சொல்கிறேன். நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்பட்டா உங்கள் ஜாதகம் சரியில்லை. உங்கள் ஜாதகத்தில் மோசமான ஒரு பாவ கிரக தசாபுத்தி நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்படும். அப்போ என்ன ஒரு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, என்னதான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு பார்ப்போம். நல்ல கேவடிங்க, எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்னை பார்த்து சரியாக நடக்கலைன்ற வார்த்தையே வரக்கூடாது. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லணும். என்னென்ன பிரச்சனைக்கு வரீங்க? பையனுக்கு வேலை கிடைக்கல, பொண்ணு கல்யாணம் முடியலை, பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச புருஷன் முன்னாடிக்குள்ள பெரிய பிரச்சனையாக இருக்குது, இது எப்போ சரியாகும், அரசாங்க வேலை கிடைக்குமா, பையனுக்கு தொழில் எனக்கு 4 நாள் அவருக்கு தொழில் ரொம்ப மோசமாக போச்சு, தொழில் நல்லபடியாக வரணும், தொழில் விருத்தி அடையணும், பூர்வீக சொத்து பிரச்சனை முடியணும், வீடு வாசல் கட்ட முடியல, கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் 10 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லாமல் இருக்குது, அந்த புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், இதெல்லாம் மிகப்பெரிய வேதனை. நாங்கள் பார்த்து 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 அழுத்து போயிட்டு அவரை பார்த்தா குழந்தை பிறக்குமா, இவரை பார்த்தா குழந்தை பிறக்குமா, இவரை பார்த்தா நல்லா நடக்குமா, அவரை பார்த்தா நல்லா நடக்குமா, இப்படியே எத்தனையோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சி என்னென்னமோ பரிகாரம் பண்ணி ஒன்றும் நடக்கலைங்க. ஐயா உங்களை பார்த்தா நல்லா நடக்குமா, இங்கேயும் நடக்கல வந்துடக்கூடாது. குறிச்சிங்க கேள்வி நம்பர் நடக்காத காரியம் நம்ம அவரை பார்த்த நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். நம்பர் நோட் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.